morning. I am Banupriya Dikshita, Band 2A section, ஆச்சாரியா சிக்ஷா மந்திர். நான் இன்றைக்கி கிளாஸோட அப்சர்வேஷனுக்காக என்னை வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்திருந்தேன். கிளாஸில் மேம் வந்து லெசன் எடுத்தாங்க பசங்களுக்கு. பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக, எப்படி சொல்கிறது, ஒரு அம்மா கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி படிக்கிறாங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமாக. எல்லாருமே மேம் சொல்கிறது அழகாக லிசன் பண்ணுறாங்க. குழந்தையோட நாங்கள் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவளோட நாங்கள் க்ரோத்தை பார்க்குறோம். ஸ்ரீ மேம் வந்து நிஜமாகவே ரொம்ப அழகாக அவளுக்கு டீச் பண்ணுறாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆஸ் அ மதராக நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு புக்கு சும்மா அவள் கிளாஸ் புக்கு கிடையாது, சும்மா வேறு ஏதோ ஒரு புக்கை நான் ஓப்பன் பண்ணி அவகிட்ட கொடுத்தா கூட அந்த புக்கை அவள் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுவாள். எல்லாமே ஒரு எப்படி நான் யோசிப்பேன், இவள் யூகேஜி தானே படிக்கிறா, இவளுக்கு எப்படி இதெல்லாம் புரியுது, இவள் எப்படி அந்த வார்த்தையை இவள் சொல்கிறா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். அவள் சொல்லும் போது அதே போல் அவகிட்ட இருக்கிற அந்த குட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது நான் கேட்டப்போ அவள் என்கிட்ட சொன்னால், எங்கள் மேம் தான் எங்களுக்கு இருக்கிறது, எங்கள் மேம் தான் இதெல்லாம் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னான். அது எனக்கு பெரிய ரொம்ப மரியாதை வந்தது அவங்க மேம் மேலே. ஏன்னா என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுக்கறத விட அதிகமாக அவங்க சொல்லித்தராங்கன்ற ஃபீல் வந்து எனக்கு வந்துச்சு. அவள் பண்ணுறது பார்க்கும்போது எப்படி ரொம்ப அழகாக அந்த பிக்சரை பார்த்துட்டு அப்படியே வரைகிறான். இப்போ 2 வருஷமாக நான் பார்க்குறேன், 3 வருஷமாக நான் பார்த்தேன் சைட்டேஷன் தேவை. அவள் மாண்ட் 1 மாண்ட் 2ல் வந்து அவளோட க்ரோத் ரொம்ப வேறு லெவல். அவள் க்ரோத், அவளோட படிப்பு வந்து சூப்பராக இருக்குது. அவள் நல்லா படிக்கிறான். இதுக்கு காரணம் வந்து ஸ்ரீ மேம் தான். எப்படி சொல்கிறேன்னா, ஸ்ரீ மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா இந்த ஸ்கூலில் ஷாலினி மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அரவிந்தன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா டீச்சர்ஸும் நல்லா பண்ணுறாங்க. அதே போல் ஒரு செகண்ட் மதராக நான் பார்க்குறேன் ஸ்ரீ மேம். தேங்க்யூ.